இப்போது விஜிபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் விஜிபி மெரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் 1150 பெற்று ஒருவருக்கு ரூபாய் 500 வரை சேமிக்கலாம். நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். 2026 டார்கெட் வைத்து சமகால அரசியல சமீபத்துல தான் வேகம் காட்ட தொடங்கியிருக்கிறார் எடப்பாடி. டங்ஸ்டன் விவகாரம் தொட்டு பல விஷயங்கள்லயும் தீவிரமாகவும் களமாட தொடங்கியிருக்கிறார். அதே நேரத்துல அவர் தலைக்கு மேல சில நெருக்கடிகள் தொக்கி நிற்கிறது, அப்படியே வந்து வந்து போகிறது. முதலாவதாக கொடநாடு வழக்கு அவிழ தொடங்கும், கொடநாடு வழக்கு மர்மங்கள். இன்னொரு பக்கம் இரட்டை இலை சின்னம் அந்த வழக்கு. இதெல்லாம் சமாளிக்க எடப்பாடி என்ன திட்டம் போட்டு இருக்கிறார், இல்ல இதுல வசமாக அவங்களுடைய டீம் லாக் ஆவாங்களா, எதிர் டீம் என்னெல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க, இப்படி நிறைய பரபரப்பான சமாச்சாரங்கள் இருக்குங்க. அந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஜெயலலிதா கோட்டையிலேயே கொள்ளை, சினிமாவை மிஞ்சிய ட்விஸ்ட். என்ன நடந்தது கொடநாட்டில்? சின்ன பிளாஷ்பேக். நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அவ்வப்போது கொடநாடு வழக்கு விவகாரம் அனல மூட்டும், திடீர்னு அடங்கி போகும். இது மாறி மாறி இந்த காட்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இப்ப மறுபடியும் உயர் நீதிமன்றத்துடைய ஒரு முக்கியமான உத்தரவால மீண்டும் லைம் லைட்டுக்கு வந்திருக்கு, பரபரப்பை உருவாக்க தொடங்கியிருக்கு. அது என்னன்னா, முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி, திருமதி வி.கே. சசிகலா, இளவரசி அவர்கள், திரு சுதாகரன், மர வியாபாரியான திரு சஜீவன், கொடநாடு எஸ்டேட் மேனேஜரான திரு நடராஜன், அப்போதைய மாவட்ட ஆட்சியரான திரு சங்கர், மாவட்ட எஸ்பியான முரளி ரம்பா அவர்கள், அப்போதைய மின்வாரிய அதிகாரி, இப்படி 9 பேர்கிட்ட எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் சாட்சி விசாரணை நடத்த சமீபத்துல சென்னை உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்குங்க. முக்கியமான ஒரு அனுமதிங்க. அதன் தொடர்ச்சியாக தான் சமகால அரசியல்லையும் மறுபடியும் அந்த பரபரப்பு பல்ஸ் எகிர தொடங்கியிருக்கு. சரி, இப்ப இருக்கக்கூடிய இந்த சமாச்சாரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிளாஷ்பேக். மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய எஃகு கோட்டை அப்படின்லாம் வர்ணிக்கப்படுகின்ற ஒரு இடம் தாங்க கொடநாடு எஸ்டேட்டு. அவங்க அப்பப்போ அங்கதான் ஓய்வெடுக்க போவாங்க. கொடநாடு பங்களா அப்படின்னாலே அரசியல் அரங்கிலும் முக்கியமான ஒன்று, உங்களுக்கு தெரியாதில்ல. அப்படிப்பட்ட முக்கியமான அந்த பங்களாவில் தான் ஜெயலலிதா அவங்களுடைய மறைவுக்கு பிறகு 23/4/2017 கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறினதுங்க. காவலாளி திரு ஓம் பகதூரை கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் அங்க கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த கொலை வழக்குல, கொள்ளை சம்பவத்துல முக்கியமான முதல் குற்றவாளியான ஜெயலலிதா அவர்களுடைய கார் ஓட்டுநராக இருந்த திரு கனகராஜ் ஒரு வாகன விபத்திலையும் இறக்குறாருங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்திலேயே அடுத்த ஒரு அதிர்ச்சி சம்பவம். இந்த கொள்ளை சம்பவத்துல 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த திரு சயான், அவரு தன்னுடைய இணையர் மகளோடு கேரளா பக்கம் போயிட்டு இருந்த நேரத்துல ஒரு விபத்தை சந்திக்கிறாருங்க. இதுல அவங்களுடைய மனைவியும் அவங்களுடைய குழந்தையும் உயிர் இழக்கிறாங்க. அதே நேரத்துல கடும் காயங்களோடு உயிர் தப்புறாரு சயான். பலருக்கும் அதிர்ச்சி, ஷாக்கு. இதுல மறுபடியும் பார்த்தோம்னா, கொடநாட்டுல கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருந்த திரு தினேஷ், அவரு திடீர்னு தற்கொலை செஞ்சுக்கிறாருங்க. இப்படி சினிமாவையே மிஞ்சக்கூடிய வகையில ஒரு கொள்ளை சம்பவம், அதுல ஒரு கொலை, அதுக்கு அடுத்தடுத்து கொலை அப்படின்னு பல்வேறு திருப்பங்களும் ஏற்படுது. அதாவது இது ஒரு சாதாரணமான கொள்ளையா பார்க்கப்படல. உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்கள்லாம் களவாடத்தான், கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டீம் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல அந்த நேரத்துல முதலமைச்சராக இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. சோ அவரை சுற்றியும் அரசியல் புயல் கிளம்ப தொடங்கினதுங்க. ஒரு பக்கம் விசாரணை போய் தீர்ப்பை நெருங்கி கொண்டிருந்த இந்த வழக்குல தான் திடீர் திருப்பமாக ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கூடுதல் புலன் விசாரணையும் தொடங்கியது காவல்துறை. மொத்தம் 268 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டது. 8 செல்போன்கள், 4 சிம் கார்டுகள் சோதனை செய்யப்பட்டது. அப்புறம் தடவியல் துறை கிட்ட இருந்து சுமார் 8000 பக்க ஆய்வறிக்கை பெறப்பட்டது. இன்னொரு பக்கம் வழக்குல தொடர்புடையவர்களுக்கு வெளிநாட்டு அழைப்புகளும் வந்ததாக தகவல். ஸோ அதை ஒட்டியும் இன்டர்போல் உதவியோடவும் விசாரணை நடத்த இருக்கோம் அப்படின்னு விசாரணை டீம்லாம் அப்போ வந்துட்டு தெரியப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்படி இந்த வழக்கு விசாரணை தீவிரம் அடைஞ்சிட்டு இருந்தது. அதுல எடப்பாடி அவர்களுடைய பெயரையும் சம்பந்தப்படுத்தி அரசியல் புயலும் கிளம்பி கொண்டிருந்தது. இந்த நேரத்துல தான் தன்னை தேவையில்லாம அரசியல் காரணங்களுக்காகவே இந்த வழக்குல தொடர்பு படுத்தி பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து பதிவு செய்தபடியே இருந்தாரு எடப்பாடி. இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய டீம்லாம் கொடநாடு வழக்கு மர்மத்தை வந்துட்டு நீங்க
அவிழ்க்கணும், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியப்படுத்தணும் அப்படின்னாங்க. குறிப்பாக அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் அவங்க டீமும் இதை கையில் எடுத்து களமாட தொடங்கினாங்க. போராட்டங்கள்லாம் நடந்தது தேனியில. இப்படி கொடநாடு வழக்கு விவகாரம் அவ்வப்போது அரசியல் அனலை மூட்டிக் கொண்டிருந்த நேரத்துல தான் இப்ப லேட்டஸ்டாக தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களையும் இந்த வழக்குல விசாரிக்க வேண்டும் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் கோரிக்கையும் வச்சாங்க. அதுலதான் இந்த காணொலியுடைய தொடக்கத்துல சொன்ன மாதிரி தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு அனுமதியும் கொடுத்திருக்குங்க. இந்த அனுமதிக்கு பின்னாடிதான் உண்மை குற்றவாளிகளை அடையாளம் காண முடியும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்தபடி இருக்காங்க வழக்கறிஞர்களும் இந்த வழக்குல ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர்களும். கொடநாடு வழக்கு சசிகலா ஏன் புகார் அளிக்கவில்லை? எடப்பாடி அவர்கள் சசிகலா அவர்களை சாட்சி விசாரணை செய்ய நீதிமன்றமும் அனுமதி கொடுத்திருக்கு இல்லையா? இந்த நிலையில தான் இந்த வழக்கு சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. இதுல குற்றம் சாட்டப்பட்ட தரப்பு வழக்கறிஞர்களில் ஒருவரான திரு முனிரத்னத்திட்ட நம்முடைய ஜூவி செய்தியாளரான சதீஷ் ராமசாமி புகைப்படங்களை கே அருண் எடுத்திருக்காரு. அவரு சில கேள்விகளை முன் வச்சிருந்தாரு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்முடைய ஜூவிலையும் இது சம்பந்தமாக விரிவாகவே கட்டுரையும் வந்திருக்குங்க. முனிரத்னம் அவர் சொல்றப்ப ஆரம்பத்துல 103 சாட்சிகள் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில 43 சாட்சிகளை மட்டுமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணைக்கு உட்படுத்தியது அப்போதைய அரசு தரப்புங்க. அதோடு தேவையற்ற சாட்சிகள் அப்படின்னு சிலரை இந்த வழக்குல இருந்தும் அவங்க நீக்கம் செஞ்சாங்க. இது எங்களுக்கு பெரிய சந்தேகத்தை எழுப்பியதால சில சாட்சிகளை மீண்டும் பட்டியல சேர்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்தங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல மிக முக்கியமாக கொடநாடு பங்களாவில் கொள்ளை சம்பவம் நடந்ததாக போலீஸ் தரப்புல இருந்து மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கே தவிர இந்த எஸ்டேட்டுடைய மேலாளரோ இல்ல உரிமையாளரான திருமதி சசிகலாவோ ஏன் புகார் அளிக்கவில்லை? இதுவும் சந்தேகத்தை கொடுத்ததுங்க. இதுல மிக முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அவங்க பயன்படுத்திட்டு வந்த ஒரு பங்களாவில் முக்கியமான ஆவணங்கள், அதாவது அரசியல் ஆவணங்கள் திருட்டு போயிருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகங்க. சோ அதன் காரணமாகத்தான் எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்டையும் குறுக்கு விசாரணை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தங்க. அதற்கேற்பவே நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்துல மனுவையும் தாக்கல் செஞ்சோம். ஆனா எஸ்டேட் மேலாளரை மட்டுமே விசாரிக்க அனுமதி வழங்கி மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். அதனை தொடர்ந்து தாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல சீராய்வு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டதுங்க அப்படிங்கிறாரு விரிவாக. கொடநாடு வழக்கு யாருமே தப்பிக்க முடியாது. இது சம்பந்தமா நம்ம கிட்ட பேசின எதிர்த்தரப்பு மற்றொரு வழக்கறிஞரான திரு விஜயன் இவங்க கிட்ட குறுக்கு விசாரணை செய்யணும் அப்படின்னு நாங்க தொடக்கத்துல இருந்தே வலியுறுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா அதற்கான உரிய அனுமதி இப்பதாங்க கிடைச்சிருக்கு. இவங்க கிட்ட இப்படி குறுக்கு விசாரணை செய்யறப்ப இந்த கொடநாடை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மர்மங்கள் விலக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சாட்சிகள் சிலரும் குற்றவாளி கூண்டில் நிற்க போவது உறுதி. இந்த வழக்குல தாங்க மேலும் பல கிளை வழக்குகள் உருவாகும். குற்றவாளிகளுடைய பட்டியலும் மேலும் நீளும். இதுலதான் முன்னாள் முதலமைச்சராகவே இருந்தாலும் சட்டத்தின் முன்பும் அதன் விசாரணையில இருந்தும் யாரும் தப்பித்து விட முடியாது அப்படின்னு அடிச்சு பேசுறாரு வழக்கறிஞர். அதே நேரத்துல அரசு தரப்பு வழக்கறிஞர்களான சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர்கள் இது சம்பந்தமா பேசுறப்ப இவங்க கிட்ட விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு எதிர்த்தரப்புக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த வழக்குல கூடுதல் புலன் விசாரணை நடைபெற்று வருது. காவல்துறை சார்பிலும் சாட்சி விசாரணை நடத்தப்படுதுங்க. இதனுடைய இறுதியில குறுக்கு விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிறாங்க சுருக்கமாக. அடுத்து சிபிசிஐடி கூடுதல் கண்காணிப்பாளர் திரு முருகவேல் கிட்ட நம்முடைய செய்தியாளர் சதீஷ் ராமசாமி கேட்டப்ப சாட்சி பட்டியலை இவங்களை சேர்க்கிறதன் மூலமாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரிடமும் நம்ம விசாரணை நடத்த முடியுங்க. எதிர்த்தரப்பினரும் நீதிமன்றத்துல குறுக்கு விசாரணை நடத்துவார்கள் அப்படின்னு சுருக்கமா பதிவு பண்றாருங்க. சோ மறுபடியும் இந்த கொடநாடு வழக்கு விவகாரங்கள் பல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு பரபரப்பை எகிரச் செய்ய இது இன்னொரு பக்கம் எடப்பாடிக்கு பல்வேறு நெருக்கடிகளாகவும் மாறி நிக்குதுங்க. டெல்லி கேம் கைகோர்க்கும் கோட்டை, இரட்டை தலைவலி, எடப்பாடி கையில் எடுக்கும் புது வழி. கொடநாடு வழக்கை ஒட்டி திரு எடப்பாடி திருமதி வி.கே. சசிகலா உள்ளிட்டோரோடு சாட்சி விசாரணை நடத்த ஒரு பக்கம் உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் திண்டுக்கல்லை சார்ந்த திரு சூரியமூர்த்தி தொடுத்த வழக்குல இரட்டைலை சம்பந்தமான அந்த வழக்குல 19ஆம் தேதிக்குள்ளார முன்னாள் முதலமைச்சர்களான திரு எடப்பாடியும் திரு ஓ பன்னீர்செல்வமும் எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுக்கணும் அப்படின்னும் டிசம்பர் 23ஆம் தேதிக்குள்ளார இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் நேரில் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னும் தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டிருக்கு. இந்த இரண்டும் தான் லேட்டஸ்டாக
எடப்பாடியை குறிவைத்திருக்கும் அரசியல் கத்திகளாக பதம் பார்க்க காத்து கொண்டிருக்கு. எப்படின்னா, சாட்சி விசாரணையின் போது நிறைய கேள்விகள் கேட்கப்படும். அதுல எடப்பாடி அவர்கள் அவங்களுடைய தரப்பு எந்த பதில்களை சொன்னாலும் அந்த பதில்கள்ல இருந்து கூடுதல் கேள்விகளையும் அதுல இருந்து பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்ப முடியும். ஸோ மறுபடியும் கொடநாடு வழக்கு உயிரூட்டப்பட்டதாக தொடர்ந்து அது சம்பந்தமான டாக்கா இருக்கும். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளும் இவருக்கு எதிரானவர்களும் அதை கையில் எடுத்து எடப்பாடிக்கு எதிரான அஸ்திரங்களாகவும் இதை வீச தொடங்கலாம். எது பேசினாலுமே இதுல பஞ்சாயத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எடப்பாடி அவங்களுடைய டீமுக்கு. இன்னொரு பக்கம் திருமதி வி.கே. சசிகலா அவங்க அதிமுகவிலேயே இல்ல, நீக்கப்பட்டவங்க அப்படின்னு எடப்பாடி அவரு தெரிவிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில சசிகலா அவங்களும் உரிமையாளர் அப்படிங்கிற அடிப்படையில சில விஷயங்களை அவங்க வாய் திறந்தாங்கன்னா, சில சந்தேகங்களை அவங்களும் எழுப்புனாங்கன்னா அவங்க தரப்பு, அதுவும் இந்த பக்கம் குடைச்சல்களாக மாறலாம். மேலும் அங்க அரசியல் ரீதியிலான முக்கியமான ஆவணங்கள் இருந்ததா, உள்ளுக்குள்ளார இருந்த பொருட்கள் என்ன, வேறு என்னென்னலாம் அங்க செயல்பாடுகள் இருந்தது, பொதுவாக ஆட்சி பொறுப்புல இருந்த காலகட்டத்துல அங்க என்ன நடக்கும், இப்படி பல்வேறு பரிமாணங்களிலும் கேள்விகள் எழலாம்ங்க. ஸோ எந்த வகையில் கேள்விகள் கேட்கப்பட்டாலும் அது ஏதோ ஒரு வகையில் இந்த கொடநாடு வழக்கு விவகாரத்தை மீண்டும் உச்சகட்ட பரபரப்புக்கு கொண்டு போகலாம். அது எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு நெருக்கடியாக மாறலாம் அப்படின்னும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுதுங்க. குறிப்பாக எடப்பாடி அவர்களுடைய எதிர் டீம் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இரட்டை இலை சின்னம், அதுல ஓபிஎஸ் அவங்களுடைய டீமும் கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க இல்லையா தேர்தல் ஆணையம். ஸோ அவங்களும் அங்க கருத்துக்களை தெரிவிக்கிறப்ப, அதாவது இரட்டை இலை சம்பந்தமாக அவங்க உரிமை கோரும் பொழுது அந்த சின்னத்துக்கும் சில பல நெருக்கடிகள் ஏற்படலாம். எடப்பாடி அவர்களுடைய தரப்பை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக நாங்க வலுவாக இருக்கிறோம், தேர்தலை இதே சின்னத்துல சந்திச்சிருக்கோம், ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்பிக்கையாக இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் சின்னம் வழக்கு, இன்னொரு பக்கம் கொடநாடு வழக்கு, இவை எல்லாமே டெல்லியும் இங்க சென்னை கோட்டையும் கைகோர்த்தபடி ஆடும் ஆட்டமோ அப்படின்னும் எடப்பாடி டீம் சந்தேகப்படுறாங்க. முக்கியமா 2026 தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணி கட்சிகளையும் டார்கெட் செய்து ஒரு சீக்ரெட் குழுவினர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க எடப்பாடி டீம்ல. அங்கிருந்து சில கட்சிகள் இந்த பக்கம் சேர்ந்தாலும் புதிய அரசியல் கட்சிகளும் அதிமுகவோடு அணி சேர்ந்தால், கூட்டணியில அணி சேர்ந்தால் அது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் டஃப் ஃபைட்டாக இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் ஒட்டிதான் வார்னிங் கொடுக்கக்கூடிய வகையில இந்த விஷயங்களை தூசு தட்டுறாங்களோ அப்படிங்கிற ஐயமும் எடப்பாடி டீமுக்கும் அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் இல்லாம இல்லைங்க அப்படிங்கிறாங்க அவங்களோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள். ஆனாலும் இந்த விவகாரத்துல நேரடியாக அதை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க எடப்பாடி அவங்களுடைய சைடு. முக்கியமா கொடநாடு வழக்கு விவகாரத்துல வேணும்னே எடப்பாடி அவர்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க எடப்பாடி அவங்களுடைய டீம். ஃபேஸ் பண்ண தயாராகவும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பல்வேறு தளங்களில் இருந்தும் குடைச்சல்கள் கொடுத்தா, முக்கியமா டெல்லி கொடுத்தா, பாருங்க அவங்களோட நெருக்கமாக இல்லை அப்படிங்கிறதாலேயே குடைச்சல்களை கொடுக்குறாங்க அப்படின்னு பாசிட்டிவாக அதை மாற்றலாம். தேர்தல் நெருங்குற நேரத்துல திமுகவை இதை தூசு தட்டி கையில் எடுத்து களமாடினா வேண்டுமென்றே இந்த விவகாரத்தை ஊதி பெருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு எதிரான பரப்புரையாகவும் இதை மேற்கொள்ளலாம். அதே நேரத்துல தீவிரமாக களத்துக்கு போகணும், முக்கியமாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து களமாடணும். அதில் ஒன்றாகத்தான் டங்ஸ்டன் விவகாரத்தை ஒட்டி இப்ப சட்டமன்றத்திலும் கேள்விகளை எழுப்பினது எடப்பாடி எழுப்பியிருந்தாரு. இன்னொரு பக்கம் சவுத்து அங்கதான் வீக் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த வீக்கான ஏரியாக்களை டார்கெட் செஞ்சு வேகம் எடுக்கவும் தொடங்கியிருக்காங்க. அடுத்தடுத்து சுற்றுப்பயணங்கள், சவுத்துல இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுதல், சில பல பொதுக்கூட்டங்கள், ஒரு மெகா மாநாட்டையும் அடுத்த ஆண்டு நடத்த திட்டமிடல், இப்படி பல விஷயங்களும் ஓடிக்கொண்டிருக்கு. இவை எல்லாமே ஆளும் அரசு எந்த விதமான நெருக்கடிகள் கொடுத்தாலும் அதிலிருந்து எடப்பாடியை மீட்டு கொண்டு வந்துரும். அவரை 2026க்கான ஒரு சக்தியாக நிறுத்தி ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கையான குரலை வெளிப்படுத்துறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சில மாஜிக்களும் சீனியர் ரத்தத்தின் ரத்தங்களும். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. திமுக, பாஜக, ஓபிஎஸ், விகேஎஸ், டிடிவி, இன்னொரு பக்கம் உட்கட்சிக்குள்ளாரையும் அவ்வப்போது கழக குரல்கள் எழுப்பக்கூடிய சில மாஜிக்கள், இப்படி 6 முனை தாக்குதலுக்கு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார் எடப்பாடி. இவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய முக்கிய வெப்பனாக, ஆயுதமாக கொடநாடு வழக்கும் தற்போது இருக்கிறது. பார்ப்போம் இந்த அரசியல் கேம் இன்னும் எவ்வளோ சுவாரஸ்யத்தை பரபரப்பை கூட்டும்னு. இந்த இடத்துல மாபெரும் கவிஞரான
நம்முடைய மகாகவி பாரதியார் அவருடைய கவிதைகள் தான் நினைவுக்கு வருது. அச்சம் தவிர், நையப்புடை, அதோடு முக்கியமா அவர் சொன்னது நேர்பட நடக்கணும், உண்மையாக இருக்கணும், அதாவது மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு. இன்றைக்கு டிசம்பர் 11ஆம் தேதி அவருடைய இனிய பிறந்த தினம்ங்க. ஸோ நாமளும் எளிய மக்களுடைய விடுதலைக்காக உறுதி ஏற்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் குடும்பத்துடன் என்ஜாய் செய்ய இப்போது விஜிபி யூனிவர்சல் கிங்டம் மற்றும் விஜிபி மெரன் கிங்டம் இரண்டிற்கும் சேர்த்து ரூபாய் 1150 பெற்று ஒருவருக்கு ரூபாய் 500 வரை சேமிக்கலாம். 30% தள்ளுபடியுடன் வித்தியாசமான அனுபவம். இது ஒரு ட்ரிபிள் கொண்டாட்டம்.